வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்ததா? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடிய சண்முகம் அவர்கள் அதிமுகவில் உடனடியாக பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட வேண்டும், 2/5 நிர்வாகிகள் எங்களுக்கு ஆதரவுகளாக செயல்படுகிறார்கள். தற்பொழுது சண்முகம் பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எடப்பாடியின் பக்கம் சென்ற போதிலும் கூட ஏற்கனவே இந்த வழக்கு தொடரப்பட்டதன் காரணமாக அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் இந்த மாத இறுதிக்குள் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு அறிவிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தற்பொழுது சண்முகம் பக்கம் இருந்த சுமார் 22 எம்எல்ஏக்கள் தற்பொழுது 5 பேர் ராஜினாமா செய்துவிட்டனர். மீதி இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடியிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் சாதகமாக இருக்கிறார்கள். தற்பொழுது சண்முகம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரே நபர் விஜயபாஸ்கர் மட்டும்தான். மேலும் விஜயபாஸ்கர் அவர்கள் சசிகலா அவர்களை சந்தித்து உடனடியாக இதற்கான ஆலோசனை வழங்குகள். இக்கட்டான சூழலில் ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்கள் செய்த அந்த உதவிதான் அவரை ஆளுமையாகவும் அதிகாரத்தில் வரக்கூடிய வகையிலும் அமைத்தது. நாங்கள் உங்களை எதிர்த்து களமாடினோம், தற்பொழுது மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் என்பதை இப்பொழுதுதான் நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் செய்ததற்கு மிகப்பெரிய ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம் என்று விஜயபாஸ்கர் அவர்கள் சசிகலா அவர்களிடம் கூறியுள்ளார். தவறு செய்தவன் நிச்சயமாக அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டீர்கள், என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்கிறேன். ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து எப்படி நீக்கினார்களோ, என்னை எப்படி கட்சியிலிருந்து நீக்கினார்களோ அதே நிலைமை உங்களுக்கு வராது. அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டட்டும். தற்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடியின் ஆதரவாளர்களே எடப்பாடி வேண்டாம் என்று கூறக்கூடிய வகையில் முடிவுகளை நான் மாற்றி அமைக்கிறேன், சிறிது அவகாசம் மட்டும் தாருங்கள் என்று சசிகலா அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்களிடம் கூறியுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நாம் ஏற்கனவே பல முறை கூறியிருந்தோம், அதிமுகவில் நிகழக்கூடிய உட்கட்சி மோதல்கள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு 11 தேர்தல்களில் தோல்வியடைந்தார். 10 தோல்வி பழனிசாமி என்று கூறி வந்த நிலையில் சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைந்து விட வேண்டும் அல்லது எதிர்க்கட்சியாவது வந்துவிட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக பிளவுகள் மீண்டும் உருவாகியுள்ளது. அதிமுகவின் உண்மையான தொண்டர்களது மனநிலை என்ன, எப்படி இருக்கும் என்பதை யூகிக்க முடிகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழலில்தான் அரசியல் களத்தில் அதிமுக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதுதான் மிகப்பெரிய ஒரு தவறுகள் இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் எடப்பாடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார், பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது ஆளும் கட்சிக்கு எதிராக சரியாக பிரச்சாரத்தை நடத்தவில்லை. உட்கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களை எடப்பாடி சரி செய்யவில்லை. இதுதான் அடிப்படை அதிமுகவின் தொண்டர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விரக்தியை ஏற்படுத்தி அதிமுகவில் இருந்து பிளவுபடக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கியது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்த அந்த 2வது நாளே ஒட்டுமொத்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் வருத்தப்பட்டார்களோ இல்லையோ, உண்மையான ஒவ்வொரு தொண்டர்களது மனதில் மிகப்பெரிய ஒரு காயமாக மாறிவிட்டது. எதிர்க்கட்சியாக கூட அதிமுக வந்திருக்கலாம், 3வது இடத்திற்கு வரலாற்றில் முதல் முறையாக எடப்பாடி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாரே, இதற்கு காரணம் என்ன? புதிய உறுப்பினர்களை சேர்க்காததும், பெண்களது ஆதரவுகளை இழந்ததும், குறிப்பாக அதிமுகவின் கொள்கைகளையும் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் சிறப்பாக தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த பொழுது கொண்டு வந்த நலத்திட்ட உதவிகளையும் மக்களிடம் எடுத்து கூறாததும் தான் இந்த மிகப்பெரிய ஒரு தோல்விற்கு அடித்தளமாகவே மாறிவிட்டது. மக்கள் அதிமுகவை புறக்கணிக்கவில்லை, ஓரம் கட்டிவிட்டார்கள் என்பதை தான் சசிகலா அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்களிடம் தெரிவித்துள்ளார். தற்பொழுது நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பானது ஒரு சாதகம்தான், ஒரு அடித்தளம்தான். அதில் நாம் நிச்சயமாக கைப்பற்றி அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் உடனடியாக பொதுக்குழுவிற்கான ஏற்பாடுகளையும் நிர்வாகிகளை தனிப்பட்ட முறையில் சந்திக்குவதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும்.
இந்த நடவடிக்கை மட்டும்தான் அதிமுகவை மீண்டும் கட்டமைக்கக்கூடிய ஒரு வலிமையான கட்சியாக உருமாறும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு அடித்தளமாக மாறி அதிமுக இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை விட மிக மிக மோசமான நிலைமைக்கு மாறிவிட்டால் அதிமுகவை காப்பாற்றுவது என்னால் கூட முடியாது. எடப்பாடி மனம் திருந்திய அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் தற்பொழுது மீண்டும் இணைவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் அதிமுக தற்பொழுது தன்னந்தன மரமாக மாறிவிட்டது. திமுகவின் நிலைமையும் அதுதான். கூட்டணி இல்லாமல் அடுத்த தேர்தலில் ஏன் 234 தொகுதிகளிலும் கூட தனித்து போட்டியிடலாம். அப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களம் என்பது மிகவும் சிக்கலானது. யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது கணிக்க முடியாத அளவிற்கான ஒரு போராட்ட களமாக மாறிவிடும். அரசியல் களத்தில் தொடர்ச்சியான பயணங்களை மேற்கொள்ள வேண்டும், மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒற்றுமை மட்டும்தான் ஒரே வழி. தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிய போதும் அவர் விடாப்பிடியாக அதிமுகவில் ஒன்று சேர வேண்டும் என்று பல வருடங்கள் போராடினார். ஆனால் அவருக்கு தோல்வி மட்டும்தான் கிடைத்தது. வேறு வழி இல்லாமல் அவர் திமுகவில் இணைந்தால் அப்பொழுதும் கூட திமுகவில் இணைந்ததற்கு தொண்டர்கள் வருத்தப்படவில்லை, சந்தோஷம்தான் பட்டார்கள். ஏனென்றால் தொண்டர்களது முடிவை ஏற்றுதான் திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்தார். ஆனால் நான் புதிய கட்சி தொடங்கியது அப்படி கிடையாது. என்னுடைய அதிகாரம் என்ன, என்னுடைய மக்களின் ஆதரவு என்ன என்பதை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் கட்சியை தொடங்கி தென் மாவட்டங்களில் ஓட்டுக்களை பிரித்தேன். அது உண்மைதான். ஆனால் அது எடப்பாடியின் தோல்விற்கு அடித்தளமாகவே மாறிவிட்டது. எனது அதிகாரம், எனது மக்களின் ஆதரவு என்ன என்பது எடப்பாடிக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு செய்தேன். அது நடந்துவிட்டது. அதில் நான் வெற்றியடைந்து விட்டேன் என்பதும் சசிகலா அவர்கள் கூறுவது சரியா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பொதுக்குழுவில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் எடப்பாடிக்கு எதிராக வாக்குகளை பொதுச்செயலாளராக வேண்டாம் என்று அங்கு கூறிவிட்டால் என்ன நடக்கும்? அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக 1500 பேர் எதிராக வாக்களித்து விட்டால் நிச்சயம் பதவிகள் பறிக்கப்படுவது உறுதிதான். இந்த அனைத்து விதமான நடவடிக்கைகளும் நீதிபதியின் கண்முன்னாலே நடக்கும் என்ற காரணத்தினால் நிச்சயம் அங்கு எடப்பாடியால் எதுவும் செய்ய முடியாது. ஓய்வு பெற்ற நீதிபதி அங்கு வருவார். அதிமுகவின் கள நிலவரம் என்ன என்பதை கவனிப்பார். அதில் எடப்பாடிக்கு எதிராக ஓட்டுக்களை செலுத்தும் பட்சத்தில், அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அங்கு வேறு வழியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியில் இருந்து விலகித்தான் ஆக வேண்டும். அப்பொழுது மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் என்னை அதிமுகவில் இணைவதற்கான தீர்மானங்களை செயல்படுத்தினால் நான் அதிமுகவிற்குள் வருவேன் என்பதை சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். இதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தின் தீர்ப்பால் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துள்ளதா என்று சமூக வலைதளங்களில் பலரும் கூறி வருகிறார்கள். தற்பொழுது எடப்பாடியா சசிகலாவா என்பதை விட அதிமுகவிற்கு தேவை ஒற்றுமைதான். இப்பொழுதும் கூட எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறவில்லை. கட்சியில் வேறு ஏதேனும் பதவியில் இருக்கட்டும், தலைமை பொறுப்பிற்குத்தான் அவர் சரியில்லாதவர் என்பதை சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். நண்பர்களை, சசிகலா அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்கலாமா அல்லது தொண்டர்களாகிய உங்களது விருப்பத்தை கூறுங்கள். எடப்பாடி தலைமை பொறுப்பை ஏற்று அவர் சிறப்பாக வழிநடத்துவாரா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.